வணக்கம் மக்களே. அதாவது தசரா திருவிழா இன்னும் கொஞ்ச நாள் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே மாலை போட்டிருப்பீங்க. 21 நாள் மாலை போடுறதுலாம் முடிஞ்சு போச்சு. அதில் நிறைய பேர் போட்டிருப்பீங்க. இதில் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். எனக்கே ஒரு கமெண்ட் வந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நான் 21 நாள் இதில் விரதம் இருந்துட்டு மாலை போட்டிருக்கேன், ஆனால் எனக்கு இப்போ பீரியட்ஸ் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு இது வந்து பர்சனலாகவே இந்த நம்ம சேனலில் கமெண்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு பெண்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம வந்து இப்போ 21 நாள் மாலை போட்டுட்டோம். மாலை போட்ட பிறகு நம்மளுக்கு பீரியட்ஸ் வர்றதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் தான். அதை நினச்சி ரொம்ப போட்டு ஐயோ நம்மளுக்கு வந்துருச்சு, நம்ம இப்படி பண்ணக்கூடாதா, இப்போ என்ன பண்ணணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டாம், குழம்ப வேண்டாம். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாலை போட்டிங்க, விரதமும் இருந்துகிட்ருக்கீங்க, இந்த டைம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பூஜை ரூம் பக்கம் போக வேண்டாம். அதுபோக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படி அமைதியாக உட்காந்துருங்க. உங்களோட அன்றாட வேலைகளை செய்யுங்க, விரதம் இருங்க. அந்த நாட்கள் சில குறிப்பிட்ட நாட்கள் சொல்லுவாங்க தெரியுமா, 3 நாள் கழித்து தலைக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து குலசை கடற்கரையில் போய் குளிச்சுட்டு அப்படியே அம்பாலை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் பழையபடியே விரதம் இருக்க ஆரம்பிச்சிடலாம். மாலையை வந்து எக்காரணத்தை கொண்டு கலட்டக்கூடாது. இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாமலே நிறைய பேர் சின்ன சின்ன தப்புலாம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க குலசையை பற்றி. அதாவது கொடியேற்றத்துலேருந்து நம்ம எப்படி சம்ஹாரம் நடக்கும் அதை பற்றி சொல்லுங்கள், இந்த மாதிரி மாதவிடாய் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள், நான் வந்து மாலையை கழட்டிடலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி தசரா பற்றி நம்ம ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். நிறைய வீடியோவில் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கோம். அதாவது மண்டப மாலை போடணுமா வேண்டாமா, விரதங்கள் எப்படி இருக்கணும், இந்த பெண்களுக்கு மாதவிடாய் வந்தால் என்ன பண்ணணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்னும் நிறைய தகவல்களை சொல்ல போகிறோம். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நம்மக்கிட்ட கேட்கலாம். நம்ம வந்து உங்களுக்கு அது தெளிவான பதில்களை வந்து நம்ம கொடுப்போம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தரிசனம் ஆஃபீஸர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து ஆன்மீகம் கண்டென்ட் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, குலசைக்கு வந்து மாலை போட்டேன், ஆனால் விரதம் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. குலசைக்கு மாலை போட்டிங்க, விரதம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு நேரம் சாப்பிட்டு இருக்கலாம். இல்லை என்னால் முடியாது, என் உடம்பு கண்டிஷன் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 3 நேரமும் சாப்பிட்லாம். ஆனால் சைவமாக சாப்பிடுங்க, நல்லதை மட்டுமே சாப்பிடுங்க. அம்மாவில் வந்து எதுவும் சொல்ல மாட்டா. நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த வேஷத்தை வந்து சுமந்து ஆட முடியும். அதுபோக பார்த்தீங்கன்னா, நான் மாலை போட போகிறேன், ஆனால் வந்து மாலை போட்டேன், ஆனால் எனக்கு வந்து சாமி அருள் வரமாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து அம்பாலை நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து விரதம் இருங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாலை போடுறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் வந்து பூ போட்டு கேளுங்க, நான் இந்த வேஷம் போடலாமா வேண்டாமா, அம்பாள்கிட்ட பூ போட்டு கேட்டு ஒரு முடிவு எடுங்க. நம்மளாம் எடுக்கிற முடிவு வந்து என்றைக்குமே கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும். அதனால் பூ போட்டு அம்பாக்கிட்ட கேட்குற முடிவு வந்து கொஞ்சம் சரியாக இருக்குன்னே சொல்லலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளையல் போடுறது, கொலுசு போடுறது, இந்த தாலி போடுறது, இதெல்லாமே கேட்டுட்ருக்கீங்க. கம்மல் இதெல்லாம் சீக்கிரமாகவே போடுறாங்க, அதை பற்றி தான் சொல்லுங்கள் அப்படின்றீங்க. அது எல்லாமே நம்ம வந்து அரங்கேற்றம் அப்போ அன்றைக்கி மட்டும் தான் போடணும். காளி பூஜைக்கு போடுவாங்க சில பேர், போட்டு கழட்டி வச்சுட்டு அடுத்து எப்போ வேஷம் போடுறாங்களோ அப்போ தான் போடுவாங்க. இப்போமே பார்த்தீங்கன்னா, குலசையில் நம்ம சாமி கும்பிட போனாலும் சரி, நிறைய பேர் வளையல்லாம் கை ஃபுல்லாக ஏற்றிட்டு கொலுசு போட்டுக்கிட்டு சுற்றுவாங்க. அது இப்போ வேண்டாம். அது வந்து நம்ம வேஷம் போடுற மட்டுமே போட்டால் போதும், மற்ற நேரங்கள் போடக்கூடாது. அண்ட் இது போக இன்னும் என்ன கொஸ்டின் நிறைய கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெளியூரில் இருக்கேன், எனக்கு வந்து விரதம் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன், அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் நீங்கள் சுத்தமாக இருக்கீங்களான்னு மட்டுமே பார்த்துக்கோங்க. உங்கள் மனசு சுத்தமாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு எதுவுமே வேண்டாம். நம்ம நார்மல் டைமில் இன்ஸ்டாகிராம் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அதில் ஸ்க்ரோல் ஆகிற ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்டாகிராம் ஃபீடாக இருக்கட்டும், யூடியூப் ஃபீடாக இருக்கட்டும், அதில் ஏதாச்சும் வந்து 10ல் 1 வந்து ஹாட் டாப்பிக்காக வரும், கண்டிப்பாக வரும். அது வந்து நம்ம பார்க்குறதுனால கிடையாது, அதுவே நம்மளுக்கு அந்த ஆப்பே நம்மளுக்கு வந்து சஜஷன் பண்ணும். எல்லா விதமான எமோஷனுமே, அந்த எமோஷனல் உள்ள ஷார்ட்ஸுமே நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். அதே மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணும்போது நம்ம அதை வந்து நம்ம நார்மல் டேஸில் யூஸ் பண்ணுவோம். தசராக்கு மாலை போட்டோம், நம்ம எப்படி விரதம் இருக்கணும், நம்ம ஹாஸ்டலில் இருக்கிறோம், பசங்களாம் இருக்கிறாங்க, எப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம அந்த நேரத்தில் இந்த சோஷியல் மீடியாக்கள் இப்போ ஆப் யூஸ் பண்ண வேண்டாம், சினிமாவுக்கு போக வேண்டாம், தேட்டர் பக்கம் போய் நிற்க வேண்டாம். நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அது வந்து உங்கள் தொழில், அதில் வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் அதுபோக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க, மாலை போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் உங்களை சுத்தமாக வச்சுக்கிட்டு உங்கள் மனசை சுத்தமாக இருந்தாலே போதும். அம்பாள் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அது எந்த ஒரு தப்பாகவும் ஆகாது. அண்ட் அதுபோக பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏகப்பட்ட கேள்விகள், குழப்பங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நேர்லேயும் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் குழப்பங்கள் இருந்தால் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். நான் உங்களுக்கு அதை வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.